நம்ம பெண்ணாகரத்துல நான் சொல்ற கடைக்கு நீங்க ஒரு தடவை போய் சாப்பிட்டு வந்துட்டாவே அவங்க கொடுக்கக்கூடிய டேஸ்ட்டுக்கு நீங்க ரெகுலர் கஸ்டமரே ஆயிருவீங்க. பெண்ணாகரம் கேர்ள்ஸ் ஸ்கூல் தாண்டி கொஞ்சம் தூரம் முன்னாடி வந்தீங்கன்னா ட்ரீம் காஃபின்னு சொல்லிட்டு போல்ட் போட்டிருப்பாங்க. அவருடைய மெனு கடைலாம் பார்க்கும்போது எது சாப்பிடுறது எது உழுதுன்னு சொல்லிட்டு சத்தியமா எனக்கு தெரியல. ஏன்னா அவ்வளவு வெரைட்டிஸ்ல விதவிதமா பார்த்தா சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட காரமட்டை ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு காரமட்டை பத்தினா போட சொல்லியிருந்தேன். அந்த குளிச்சட்டுல 2 குச்சி வச்சுட்டு காரமட்டை பத்தினா வடிச்சு ஊத்திக்கினாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேல தேவையான மசாலா எல்லாம் போட்டுட்டு சைடா கொஞ்சமா எண்ணெயை ஊத்திக்கினாங்க. அந்த காரமட்டை நல்லா வெந்து வந்ததுமே பிளேட்ல எடுத்து வச்சு மேல மசாலா தூக்கி 2 சாஸ் பத்தினா ஊத்தி கொடுத்தாங்க. சுட வாங்கிட்டு போய் உட்கார்ந்தா வாசனை சும்மா கம இருந்துச்சு. அப்படியே அந்த காடை மட்டும் எடுத்து சாஸ்ல பேட்டி எடுத்து சாப்பிட்டு பார்த்தா நல்லா காரசாரமா டேஸ்ட் சும்மா அட்டகாசமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட தட்டோட ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு வெஜ்லயும் எக்லயும் பார்த்தா போட சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு பிளேட்ல சின்ன லிப்பேட் எடுத்து வச்சுக்கினாங்க. அதுக்கு மேல பீட்ரூட்டும் கேரட்டும் போட்டுக்கினாங்க. அது கூடவே கட் பண்ணி முட்டி வச்சுட்டு மேல மசாலா எல்லாம் தூக்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தட்டோட வெஜ்லயும் எக்லயும் பதில எடுத்து வந்து கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் வெஜ்ல சாப்பிடலாம் சொல்லிட்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்தா அட்டகாசமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எக்ல சாப்பிடலாம் சொல்லிட்டு சாப்பிட்டா செம்ம கிரேசியா இருந்துச்சு. இது மட்டும் இல்லாம நிறைய வெரைட்டில டேஸ்ட் நல்லா தரமா கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க வச்சு பெண்ணார போறீங்கன்னா ஒன் டைம் வச்சு கடையில ட்ரை பண்ணுங்க.